கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு ஏற்றுக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமேன். இங்கு எபேசிய நிருபத்தில் எழுதும்போது நாம் இதை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது இந்த அர்த்தம் புரிந்துவிடும். சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட் என்பது அதன் அர்த்தம் உங்கள் இருதயத்திற்குள் பாடி என்பது பொருள். நாம் அதற்கு எதிர்மாறுதலாக பாட்டு பாடும்போது சத்தம் போட்டு ஆராதனை என்ற பெயரில் கூச்சலிட்டு உணர்ச்சி அடைய வைப்பது தான் ஆராதனை என்கிறார்கள் இன்றுள்ள மக்கள். இந்த 19ஆம் வசனம் முழுவதையும் தியானித்தாலே நாம் புரிந்துவிடும். பாடல் கண்டிப்பாக வேண்டும். அர்த்தமே புரியாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு பாடல்களை பாடிவிட்டு கஷ்டப்படுவது நல்லதல்ல. அந்த பாடல்கள் தொய்ந்து போன மனிதர்களை இந்த பாடல்கள் வரிகள் மூலம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? அர்த்தமுள்ள புரியும்படியான பாடல் வரிகளாக இருத்தல் மிக மிக அவசியம். இந்த 19ஆம் வசனம் சொல்லுவது என்ன என்றால், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? பாட்டு பாடுகிறேன் என்று கூப்பாடு போட்டு கூச்சலிட்டு ஓலமிட்டு தொண்டை கிளிய கத்தி ஆடிப்பாட எங்குமே சொல்லவில்லை. ஜெப வேலையிலும் சத்தம், பாட்டு என்ற பெயரில் துவக்கம் முதலே ஆராதனை முடியும் வரை சத்தம் போட்டு பாடுவது சரியா? வேதத்தில் புத்தி உள்ள ஆராதனை என்று உள்ளது. அதை எப்படி கண்டறிவது? பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டின் ஒரு நிழல். பழைய ஏற்பாட்டில் தேவன் வாசம் செய்யும் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்குமே பாடவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியில் அதிலும் வரிசையாக நின்று ஒழுங்காக நின்று பாடினார்கள். தாவீதும் நடனம் ஆடினான். ஆசரிப்பு கூடாரத்தினுள் அல்ல, வெளியில் ஆடினான். பிரியமானவர்களே, தேவன் பிரியப்படும் ஆராதனை செய்து வருகிறோமா என்று மனிதர்களை பிரியப்படுத்த ஆராதனை செய்து வருகிறோமா? மனிதர்களை உணர்ச்சிப்பட வைத்து பரவசமூட்டி மேலதாளங்களை அடித்து ஆர்ப்பரிக்கும் ஆராதனையே நடைபெறுகிறது என்று. ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எச்சரிப்பு தருகிறார். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்கிறார். ஆகவே அமைதியாக இருதயத்திற்குள் பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் புரியும். ஆமேன். God bless you.